நான் 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன் சாம்பார் வைக்கிறதுக்கு. இப்போ இதை குக்கரில் போட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பருப்பு குக்கரில் கழுவி வச்சுருக்கேன். அது கூட 2 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறேன். ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. பருப்பு நல்லா மூங்குற அளவுக்கு இருக்குது. இப்போ அடுத்து பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் போட போகிறோம். பருப்பு கூட பெருங்காயமும் போட்டுறணும். அடுத்தது சீரகம் 1 ஸ்பூன் போட போகிறோம். அதுக்கப்புறம் பூண்டு பல் 2 பூண்டு கட் பண்ணி சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெடியாக, அதையும் இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு கொஞ்சோண்டு இது எல்லாமே ஒன்றா சேர்த்துருக்கோம். இப்போ இதை அடுப்பில் வச்சு ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். ஒரு சவுண்டு வந்தோடனே சிம்மில் வச்சு 3 சவுண்டுக்காக வெயிட் பண்ண போகிறோம். சவுண்டு வராத குக்கர்னால் ஒரு சவுண்டு வந்து சிம்மில் வச்சு 10 மினிட்ஸ் வேக வைக்கணும். அப்போ தான் பருப்பு நல்லா குழைவாக வெந்திருக்கும். இப்போ இதை அடுப்பில் வச்சு ஒத்தியாச்சு. பருப்பை குக்கரில் போட்டு இப்போ வேகிறதுக்கு வச்சாச்சு. சவுண்டு வந்தோடனே சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். நம்ம 100 கிராம் பருப்பு எடுத்துருக்கோன்னா பெரிய டம்ளரில் நல்லா 2 டம்ளர் தண்ணி, இல்லைன்னா 2.5 டம்ளர் கூட ஊற்றலாம், ஊற்றி நல்லா வேக வைக்கணும். பருப்பு வேகிறதுக்குள்ளே ஒரு கை நிறையா சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த சின்ன வெங்காயத்தை உரித்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன். என் விரல் நீளத்துக்கு அகலத்துக்கு இந்த அகலத்துக்கும் புளி எடுத்திருக்கேன். இதை தண்ணிக்குள்ளே ஊற போட போகிறோம். புளியை ஊற வச்சிட்டோம்னா நம்ம சாம்பார் செய்கிறப்ப இதை கரைச்சி புளி தண்ணி ஊற்றலாம். ரெண்டு சிகப்பா 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதையும் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்க போகிறேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். பருப்பு வெந்துருச்சான்னு செக் பண்ணலாம். நான் 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது. பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிண்டிக்க போகிறோம். பருப்பை நல்லா இப்படி கிண்டி விட்டுட்டோம்னா நல்லா மசிஞ்சு வந்துடும். நல்லா மசிஞ்சு வந்தால் தான் சாம்பாருக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி நம்ம ஒரு பெரிய டம்ளர் 350 ml டம்ளரில் 1 டம்ளர் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளரும் சேர்த்து ஊற்றிருக்கேன். பருப்புக்கு தண்ணி ஜாஸ்தியாக இருந்தால் பரவாயில்ல, சாம்பாருக்கு தண்ணி கம்மியாக போயிடுச்சுன்னா பருப்பு ஒட்டிக்கும். அதனால் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பருப்பு நல்லா முங்கணும், அது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தண்ணி வந்து எப்படியும் ஒரு பெரிய டம்ளர் ஊற்றணும். அதுக்கப்புறம் 2 டம்ளர் ஊற்றலாம், அல்லது 1.5 டம்ளர். நம்ம நல்லா பருப்பு முங்குற அளவுக்கு இருக்கான்னு செக் பண்ணுறது தான் கணக்கு. அதை பார்த்துட்டு உங்கள் சைஸு, உங்கள் வீட்டு டம்ளர் சைஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா பெரிய டம்ளர் எடுத்து நல்லா 2 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். இப்போ நம்ம புளி ஊற போட்டு வச்சுருக்கோம். இதை நல்லா பிணைஞ்சிட்டு கையிலே வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட போகிறோம். இது மாதிரி நல்லா பிணையணும்.
இப்போ புளி கரைச்சி ரெடியாக இருக்குது, வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ சாம்பார் வைக்கிறதுக்கு தாளிக்க போகிறோம். இப்போ ஒரு இரும்பு சட்டியை அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இதற்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெயில் 1 ஸ்பூன் கடுகு போடுறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உளுந்தம்பருப்பு லேசாக கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். உளுந்தம்பருப்பு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறத போட போகிறோம். இப்போ கொஞ்சம் வதக்கிக்கிடுவோம். இது லைட்டாக உளுந்தம்பருப்பு ப்ரௌன் ஆகிருக்கிறது தெரியுதா? இப்போ வெங்காயம் லேசாக கலர் சேஞ்ச் ஆகணும். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ தக்காளியை ஆட் பண்ண போகிறோம். இதை நல்லா வதக்கணும். இப்போ இது ரெண்டும் வதங்கிறதுக்காக நம்ம சாம்பாருக்கு தேவையான உப்பை இதிலே சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் உப்பு போடுறோம். ரெண்டாவது ஸ்பூன் 2 ஸ்பூன் உப்பு போடணும். ஒரு 100 கிராம் பருப்புக்கு 2 ஸ்பூன் உப்பு தேவைப்படும். ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டாச்சு. இப்போ இதை நல்லா வதக்கணும். நல்லா அந்த தக்காளி மசிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கணும். தக்காளி வதங்கிட்டு இருக்கு. தக்காளி வதங்கிட்டு இருக்க டைமுக்குள்ளே நம்ம 2 இனுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கேன். இதை கழுவி எடுத்துகிட்டு வர போகிறேன். அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்துருக்கேன். இதையும் கழுவி 2ஐயும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்க போகிறேன் இந்த டைமிங்குள்ளே. இப்போ கொத்தமல்லியை கழுவிட்டேன். இதை குட்டி குட்டியாக சிசர்ஸில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டுமே இருக்குது. 2ஐயும் சேர்த்து வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணுறேன். சிசர்ஸில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். தக்காளி நல்லா வதங்கப்பட்டுருச்சு. எண்ணெய் லேசாக பிரிஞ்சு வந்துருக்கு. இந்த மாதிரி நல்லா தக்காளியை வதக்கிக்கிடணும். இப்போ நம்ம சாம்பார் பொடி போட போகிறோம். ரெண்டு ஸ்பூன் 100 கிராம் பருப்புக்கு 2 ஸ்பூன் சாம்பார் பொடி போடணும். ரெண்டு ஸ்பூன் நம்ம போட போகிறோம். சாம்பார் பொடி போட்டாச்சு. இப்போ இதை நல்லா கிண்டிக்கிடணும். ஒரு கிண்டிட்டு நான் புளித்தண்ணி ரெடியாக வச்சுருக்கேன்ல, அதை இதில் ஊற்றி நல்லா கிண்டிக்கிறோம். இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பை சேர்க்க போகிறோம். பருப்பு முருங்கைக்காவோட இதில் சேர்க்கணும். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்க போகிறோம். குக்கரில் கொஞ்சம் பருப்பு இருக்கும், அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி இதில் சேர்த்துக்க போகிறோம். குக்கரில் இருக்க தண்ணியும் இதில் சேர்த்தாச்சு. சாம்பார் நல்லா நமக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். சாம்பாருக்கு தேவையான மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் போட போகிறோம். போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இப்போ
இப்போ இது நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆன பிறகு நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி போட போகிறோம். சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கத சேர்க்க போகிறோம். கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டையுமே கட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டிடுவோம். இப்போ சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் பாயில் ஆகணும். அப்போ தான் எல்லா மசாலாஸும் சேரும். சாம்பார் 5 மினிட்ஸ் கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி மேலே லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இதுதான் நமக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிற கன்சிஸ்டன்சி. நம்ம கிண்டி பார்க்கலாமா? சாம்பார் இப்போ ரெடியாக இருக்குது. நல்லா இந்த அளவுக்கு ஊற்றுற அளவுக்கு இருந்ததுன்னா கொஞ்சம் ஆறினோடனே சாம்பார் கெட்டியாகும். அதனால் இந்த அளவு கன்சிஸ்டன்சியே நம்ம வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரத்தில் இது அப்படியே திக்காயிரும். இப்போ நான் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் கேரட் போடலாம், காலிஃப்ளவர் போடலாம். நமக்கு என்ன வெஜிடபிள் பிடிக்குதோ அதை போட்டு சாம்பார் வைக்கலாம். நான் இப்போ இன்றைக்கி முருங்கைக்காய் போட்டு வச்சுருக்கேன். இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சாம்பார் சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்குது.